உலகத்தில மறுமை நாள் அடையாளம் நெருங்க நெருங்க என்ன நடக்கும்? என்ன நடக்கும் என்றா மார்க்க ரீதியான பிரச்சனைகள் அதிகமாகும். வழிகட்ட சிந்தனை பிரிவுகள் நாளுக்கு நாள் அப்படியே தோற்றம் எடுக்கும். ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னால சஹாபாக்களுடைய காலத்தில் கதரியாக்கள் என்று சொல்லக்கூடிய கலாக்கதிரை மறுத்தவர்கள் முதலாக உருவானார்கள். அவருடைய காலத்தில் ஹவாரிஜிகள் தோன்றினார்கள். உலகம் போக போக அன்பார்ந்தவர்களே வழிகட்ட சிந்தனை பிரிவுகள் கூடிட்டு வரும். வர 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 ஒரு மனிதன் ஈமான பாதுகாத்துக்குள்ள கஷ்டமா இருக்கும். அது சொல்றது சரியா, இவங்க சொல்றது சரியா, இதுதானே சரியா இருக்கலாம், இது பிழையா இருக்கலாம், இவங்க இப்படி இருக்கிறாங்க, அவங்க அப்படி இருக்கிறாங்க, நம்ம அவங்களோட போய் சேர்ந்து கொள்வோம், அவங்களோட மெஜாரிட்டி கூட இருக்குது, அவங்க நல்லா பேசுறாங்க என்ற ஒரு மனோநிலை வரும் பொழுது ஒரு மனிதன் தன்னை பாதுகாத்துக் கொள்வது கஷ்டம் என்ற செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அதனால நாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹுதைபாரடி கேட்டாங்க, எல்லோரும் நன்மைகளை பற்றி கேட்கிறார்கள், எல்லோரும் ரசூலுல்லாஹ்ட்ட போய் எதை கேட்பாங்க தெரியுமா? நன்மையை சொல்லித்தாங்க, நன்மையை சொல்லித்தாங்க. நான் நன்மையை கேட்கல, நான் கேட்டது எதை தெரியுமா? தீமைகளை பற்றி ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டேன். ஏன் கேட்டேன்? தீமைகளில் விழுந்து விடாமல் இருப்பதற்கு கேட்டேன். தீமைகளில் விழுந்து விட்டா என்ன நடக்கும்? ஈமான் பறி போயிடும், ஈமான் இல்லாம போயிடும். ஈமான் இல்லாம போன என்ன நடக்கும்? ஒரு மனிதன் பாடியில வேலை இல்லை, அவன வேலையே இல்லை. இந்த ஈமானுக்கு தான் இந்த வாழ்க்கை. ஈமான் இருந்தால் ஒரு மனிதன் தொழுதால் அவர் முஃமின், ஒரு மனிதன் ஜகாத் கொடுத்தால் அவர் முஃமின், ஒரு மனிதன் இப்படி ரசூலுல்லாஹ் அடுக்கிக் கொண்டே போனாங்க ஈமானுடைய செய்திகளை. ஈமான் இழந்துட்டா இந்த வேலைகள் எதுக்கு நடக்காது என்பதை சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால சொன்னாங்க அல்லாஹ்வுடைய தூதர் நிறைய செய்திகளை சொன்னாங்க. நாங்க ஜாஹிலியத்தில் இருந்தோம், அல்லாஹ் உங்களை தூதராக கொண்டு வந்தான். அல்லாஹ்வுடைய தூதரே இதுக்கு பின்னால கெடுதி வருமான்னு கேட்டாங்க. சொன்னாங்க ரசூலுல்லாஹ் இதுக்கு பின்னால கெடுதி வரும்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். கெடுதிக்கு பின்னால, தீமைக்கு பின்னால, சோதனைக்கு பின்னால நன்மையான ஒரு காலம் வருமான்னு கேட்டாங்க. வரும்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். ஆனால் அதிலே கலக்கம் இருக்கும்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். கலங்கி போயிருப்போம். சுன்னாண்டா என்னன்னு தெரியாது, பித்ஆண்டா என்னன்னு தெரியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கலக்கம் சுன்னாவையும் பித்ஆவையும் ஷிர்கையும் பிரித்தறியக்கூடிய ஒரு தன்மை இல்லாத ஒரு காலம். அவங்க சிலர்கள் ஏற்றுக்கொள்வார்கள், சிலர்கள் மறுப்பார்கள் என்று சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த காலத்துக்கு பின்னுக்கால மிக மோசமான ஒரு காலம் வருமான்னு கேட்டாங்க. வரும்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். வருமண்டாங்க. சில தாயிகள் இருப்பார்கள், அழைப்பாளர்கள், இஸ்லாமிய அழைப்பாளர்கள், அவங்க உங்களை அழைப்பார்கள். எங்க அழைப்பாங்க தெரியுமா? நரகத்துடைய வாயலுக்கு அழைக்கக்கூடிய தாயிகள் வருவார்கள் சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப சாதாரண ஃபித்னா இல்லை, ஈமான பாதுகாக்கலாம். எல்லா புறத்தாலையும் முஸ்லிம்களுக்கு சோதனைகள் வரும்போது ஈமான பாதுகாத்துக் கொள்வது கஷ்டமாகும் பொழுது அல்லாஹ்வை பத்தி இருக்கிற நல்ல எண்ணத்தை மனசில் அப்படியே எடுத்து போடணும். அது அப்படி ஏன் அல்லாஹ் நம்மளை சோதிக்கிறான் என்ற ஒரு மனோநிலை நமக்கு வரும் பொழுது நல்லெண்ணம் இருக்கிறது அல்லாஹ்வை பத்தி. ஒரு மூமின்ட்ட என்ன நடந்தாலும் அல்லாஹ்வை பத்தி தீய எண்ணம், கெட்ட எண்ணம் வரவே கூடாது. அது வந்துரும் உள்ளத்துல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்டாங்க. இவர் என்ன நினைச்சார் என்ன தெரியுமா? சில நேரம் கிறிஸ்தவத்திலிருந்து வருவார்களா இருக்கும், அல்லது யூத இனத்தில் இருந்து அழைப்பாளர்கள் வருவார்களா இருக்கும் என்று கேட்டாரு. அவர் நினைச்சிருப்பார் அப்படி. யா ரசூலல்லாஹ் சிஃப்லனா, அவங்கள சொல்லித்தாங்கன்னு கேட்டாங்க. ஹும் மின் ஜில்தத்தினா, அவங்க எல்லாம் எங்களை சார்ந்தவர்கள். வயத்தகல்லமூன பிஅல்சினத்தினா, அவங்க எல்லாம் நாங்க பேசுற மாதிரி பேசக்கூடியவர்கள். எங்க இருந்தும் வரல, உங்களுக்குள்ள இருந்தே உருவாகுவார்கள். அது மிகப்பெரிய சோதனை. நீங்க யாரும் அவர்கள் சொல்வதை கேட்காதீர்கள். நீங்க கேட்டா, நீங்க பின்னால போனா, அதை நீங்க ஷேர் பண்ணினா, அதை காது கொடுத்தா உங்களை எல்லாம் நரகத்துக்கு கொண்டு போய் சேர்த்து விடுவார்கள் என்ற செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இந்த சமுதாயத்துடைய ஈமான பாதுகாக்கிறதுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய முறைகளை கையாண்ட வரலாறுகளை எல்லாம் நம்ம பார்க்கிறோம். எந்த அளவுக்கு